அனைவருக்கும் வணக்கம். செங்கல்பட்டு அருகே திமுக பெண் கவுன்சிலரின் கணவனால் மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை மயிலாப்பூர் 124வது வார்டு கவுன்சிலர் தான் விமலா. இவருடைய கணவர் தான் கிருஷ்ணமூர்த்தி. இவர் மீது ஏற்கனவே நில மோசடி உட்பட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவருக்கும் இவரது சகோதரர் செங்கல்பட்டில் வசிக்கக்கூடிய உமா மகேஸ்வரனுக்கும் இடையே சொத்து பிரச்சனை உள்ள நிலையில் இதில் உமா மகேஸ்வரனுக்கு அதே பகுதியை சேர்ந்த ஒரு முதியவர் உதவியாக இருந்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த கிருஷ்ணமூர்த்தி அடியாட்களை அழைத்து சென்று அந்த முதியவரின் வீடு புகுந்து அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். மேலும் அந்த முதியவரின் கண் எதிரே அவருடைய மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு பாலியல் தொல்லையும் கொடுத்திருக்கிறார். அதனை தன்னுடைய செல்போனில் வீடியோவாகவும் பதிவு செய்து வைத்திருக்கிறார். இது குறித்து வெளியே சொன்னால் இந்த வீடியோவை வெளியிட்டு விடுவேன் எனவும், மேலும் தன்னுடைய சகோதரன உமா மகேஸ்வரனுக்கு இணை உதவி செய்யக்கூடாது எனவும் அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்து அங்கிருந்து சென்றிருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த முதியவர் உடனடியாக இது தொடர்பாக தாளம்பூர் போலீசில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார். தன்னை வீடு புகுந்து தன்னை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும், தன்னுடைய மாற்றுத்திறனாளி மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும், அதனை வீடியோவாக பதிவு செய்து தன்னை தொடர்ந்து மிரட்டி வருவதாகவும் அவர் அதில் கூறியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் அவருடைய சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி மீது மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர் அலுவலகத்திலும் உமா மகேஸ்வரன் புகாரளித்துள்ளார். இதனை அறிந்த திமுக கவுன்சிலரான உமா, அவருடைய கணவரான கிருஷ்ணமூர்த்தி தற்போது இருவருமே தலைமறைவாக உள்ளனர். அவர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள்.